ஒபிசிட்டி பத்தி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒபிசிட்டியில எந்த மாதிரி உணவு வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். இந்த ரிஃபைன்ட் சுகர்ஸ் அதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு பழகிருக்கோம். இந்த சாதம், இட்லி, தோசை, ஆப்போ, இடியாப்போ இது எல்லாமே ரிஃபைன்ட் இதுல வரும். இதுக்கு சாப்பிட வந்து உடம்புல இருக்கிறது இன்சுலின் அதிகமாயிட்டே இருக்கும். இன்சுலின் அதிகம் ஆக அது ஒரு லெவல் மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். அதனாலதான் உங்களுக்கு இப்படிதான் நீங்க சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும், திருப்பி வெயிட் போட்டுட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உணவுல வந்து ரிஃபைன்ட் சுகர்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் கட் பண்ணிடணும். நிறைய லிஸ்ட் இருக்கு, நான் சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், பிடிக்கவும் பிடிக்காது என்ன. அதனால காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா எதுனா மாவு சத்து இல்லாத உள்ள காய்கறிகள். இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது உருளைக்கிழங்கு வந்து அது வந்து நீங்க சில காய்கறிகள் வைங்க, வாழைக்காக சில காய்கறிகள் வைங்க, பட் அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் மாவு சத்து இருக்கும். அதே இது காய்கறிகள் இருக்கும்போது அதில் புரோட்டீனோ ஃபைபரோ விட்டமின்ஸோ அதுக்கு தான் இருக்கும். ஸோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க, பீன்ஸ் எடுத்துக்கோங்க, அவரைக்காய் எடுத்துக்கோங்க, இதுங்க எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடணும். பட் அது பத்தாது. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சாம்பார் சாதம் வச்சு சாப்பிடணும் அந்த அளவுக்கு வந்து காய்கறிகள் சாப்பிடணும். அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் அதிகம் போடாது. பர்டிகுலர் ப்ரெக்னன்சி நான் சொல்கிறது எல்லாமே ப்ரெக்னன்சி ரிலேட்டட் தான் அது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது புரோட்டீன் கட்டாயம் தேவை. புரோட்டீன் வந்து அது உடம்புல ஸ்டோர் ஆக கிடையாது. அப்போ காலைக்கும் புரோட்டீன் வரும், மதியானத்துக்கும் புரோட்டீன், நைட்டுக்கும் புரோட்டீன். ஸோ புரோட்டீன் வந்து கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கோங்க. காலையில் மாத்திரம் நீங்கள் படுக்க ஒரு 4 மீன் துண்டு சாப்பிட்டேன், இல்லாட்டி 4 முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாதீங்க. அது சாயங்காலம் இருக்கும்போது உங்களுக்கு உடம்புல இருக்காது. ஸோ அதனால அதையும் வந்து காலையில் கொஞ்சம் இருக்கணும், மதியானம் கொஞ்சம், நைட் கொஞ்சம் இருக்கணும். எல்லாமே சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, காலையில் 8 மணி 9 மணிக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இந்த 9 to 6 ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சுகர் எப்பவுமே கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா இந்த பேங்க்ரியாஸ் இங்கே இருக்கும், பேங்க்ரியாஸ்க்கும் லிவருக்கும் நீங்கள் கட்டாயம் ரெஸ்ட் கொடுத்தே ஆகும். ரெஸ்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பேங்க்ரியாஸ் எப்போ பார்த்தா வேலை செஞ்சுட்டே இருக்கும். எவ்வளவு நாள் தான் பாட்டு வேலை செய்யும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. ராத்திரி 10 மணிக்கு படுத்துருப்பீங்க. அது வந்து 2 மணி நேரத்துக்கு இன்னும் வந்து சாப்பிட்ட உணவு எல்லாத்தையும் செரிமானம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு 1 மணிக்கு உங்களுக்கு பசி வரும், போய் கதவை திறந்து எதையாவது ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிடுவீங்க. உடனே திருப்பி அதை முடிச்சுட்டு வேலை செய்வீங்க. 24 நாள் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. குட்டி குட்டியாக பாயில் ஏதாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இருக்கனால ஒபிசிட்டி வந்துடுது. நீங்கள் உண்மையே சாப்பிட மாட்டீங்க. 2 இட்லி தான் சாப்பிடுவீங்க, ப்ளஸ் கொஞ்சம் சட்னி தான் சாப்பிடுவீங்க. பட் ஆனால் அந்த 2 இட்லி சட்னியே வந்து உங்கள் உடம்புல இல்லாமல் அதை கொடுப்பாம இருக்கும். டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த குளுக்கோஸ் வந்து உடம்புல எடுக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஸோ ரிஃபைன் சுகர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதே சமயத்தில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எது தெரிஞ்சு அதை சேர்த்துக்கணும். அடுத்த வீடியோவில் பாருங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும்.